அதுக்கப்புறம் அவர் நிறைய படங்கள்ல அவர்ட்ட வந்து நான் ஒர்க் பண்ணது காரணம் என்னன்னா, அவர் வந்து இப்ப எப்படி சொல்றது? ஒரு டைரக்டர்ஸ் மியூசிக் டைரக்டர் சார் அவரு. ம். நம்ம வந்து எப்படி கேட்டாலும் அவர் வந்து இப்ப நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சில சமயங்கள்ல சில ரெஃபரன்ஸ்க்கு சில கேசெட்டு நம்ம வச்சிருப்போம் சார். அதாவது அங்க போய் நம்ம சாங் கம்போஸ் இருக்கும்போது, அப்படியே பண்ணிட்டே இருப்பார் சார். திடீர்னு அவரே கேட்பாரு. ஏதாவது ரெஃபரன்ஸ் கேசெட் வச்சிருக்கீங்களா? அப்படிம்பாரு. எப்படிங்க அவர் கண்டுபிடிக்கிறாரே தெரியாது. நம்ம பாடி லாங்குவேஜ் காட்டி கொடுத்த மாரி தெரியாது. அப்புறம் மெதுவா ஆமா சார் அப்படின்னு அப்ப கேசெட் தரேன். இந்த கேசெட் எடுத்த உடனே அந்த கேசெட்ட போட்டு கேட்டு, அப்புறம் அதாவது அத அப்படியும் போடக்கூடாது. ஒரு ம். மியூசிக் டைரக்டரா அவருக்கு அது இழுக்கு. அதே சமயத்துல நானையும் டைரக்டரையும் திருப்திப்படுத்தணும். அதுலருந்து எடுத்து அப்படியே வேற மாரி மாத்தி குடுப்பாரு சார். அவர பொறுத்தவரைக்கும் எனக்கு அது இன்னும் நீங்க சொன்ன இப்ப ரஜினி சாருக்கு அந்த தம்பிக்கு ஆன்சர் சொன்ன மாரி, எனக்கு தெரிஞ்சு தேவாக்கு இன்னொரு திரும்ப ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கு பாருங்க. நீங்க தேவா சார் வந்து மீண்டும் ஒரு தடவ வேற மாரி ஒரு பரிமாணத்துல அவர பார்க்கலாம். இப்ப ரீசென்ட்டா ஒரு தடவ அவர மீட் பண்ணேன் ஒரு படத்துக்காக. அப்ப வந்து அவர் வந்து அப்படி ரெடியா இருக்காரு. எந்த ம். டைரக்டர் முந்திக்க போறாருன்னு தெரியாது. இப்போ கர்நாடிக் மியூசிக்கில் ஒரு படம் பண்ணுறாரு சாருகேசின்னு. அப்படியா? வைஜி மகேந்திரன் ஓ! போட்ட ட்ராமா. சுரேஷ் கிருஷ்ணா தான் டைரக்ஷனு. ஓ! படம் சங்கராபரணம் படம் பண்றாராங்க? முடிஞ்சிடுச்சு. ரெக்கார்டிங் தான் முடிஞ்சிடுச்சு. அப்படியா? சங்கராபரணம் அந்த ஸ்டைலில் சாங்ஸ். பாருங்களேன் சாங்ஸ்லாம் ஹிட் ஆகும் பாருங்க. ஏன்னா தேவா சாருடைய ஒரிஜினல் எசன்ஸ் வந்து என்னன்னா, அவரு வந்து சங்கீதம் அவ்ளோ தெரிஞ்சவர். அவர் ராகங்கள் சொல்லுவார். போட்டுட்டு சொல்லுவாரு. இது இந்த ராகம்னு கூட சொல்லக்கூடிய ஆள் அவரு.